ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பர் இன்னொரு நம்பர்லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு நம்பருமே பின்னங்கள் சம்மந்தப்பட்ட நம்பர்களாக இருக்குது. இதில் சின்னதாக ஒரு குறிப்பு சொல்கிறேன், அதை கவனிங்க. அதாவது ஒரு பின்னத்தால் வகுக்கும் பொழுது வகுத்தல் என்பது தலைகீழாக போட்டு பெருக்குதல் அப்படிம்போம். அதே சமயத்தில் எக்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 1, ஆல்சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1, ஆல்சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 1. அந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் ரொம்ப சாதாரண கான்செப்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு நம்பர் 6/7/8. அதாவது மேலே நியூமரேட்டரில் 6ன்னு கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டரில் 7/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நாம் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 6 இருக்கு இல்லைங்களா, அந்த 6ஐ 6/1 அப்படின்னு போடலாம். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகுதுன்னா 6/1 டிவைடட் பை 7/8 அப்படின்னு மாறும். அதே போல் அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6/7 டிவைடட் பை 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பின்னத்தில் கீழே இருக்கக்கூடிய அந்த டினாமினேட்டர் ஒரு முழு எண்ணாக இருக்குது, அதாவது 8ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டினாமினேட்டர் 8ஐ நாம் 8/1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரும் ஃப்ராக்ஷனாக இருக்குது, டினாமினேட்டரும் ஃப்ராக்ஷனாக மாறிடுது. ஸோ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணுறது என்ன பண்ணுவோம்னா 6/7 இன்ட்டு 1/8 அப்படின்னு போட்டுருவோம். அதே போல் இந்த முதல் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை நாம் 6/1 டிவைடட் பை 7/8 அப்படின்னு மாற்றிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்வோம்னா 6/1 இன்ட்டு 8/7 அப்படின்னு போடுவோம். இதில் அவங்க கொடுத்துருக்கிற வாசகத்தை பார்த்தீங்கன்னாக்கா 6/7/8, தட் இஸ் 6 டிவைடட் பை the fraction 7/8 exceeds the fraction 6/7 divided by 8. இந்த இடத்துல எக்ஸீட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சில பேருக்கு குழப்பத்தை உருவாக்கி விட்டுரும். எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர், இந்த இடத்துல எக்ஸீட்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் பலருக்கு உருவாக வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி வர்றப்ப முதல்ல வர நம்பர் பெரிய நம்பர், அடுத்து வர நம்பர் சின்ன நம்பர் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஏ எக்ஸீட்ஸ் பி அப்படின்னா ஏ பெருசு பி சிறுசுன்னு அர்த்தம். அதே போல் நம்பர்ஸை ஃப்ராக்ஷனில் கொடுக்கும்பொழுது கீழே டினாமினேட்டர் அதிகமாக அதிகமாக அந்த ஃப்ராக்ஷனுடைய ஒரிஜினல் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த முதல் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரில் 6ன்னு சொல்லி முழு எண் கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டரில் 7/8ன்னு கொடுத்துருக்காங்க. 7/8ங்கிறது 1ஐ விட குறைவானது, சின்ன நம்பர் அது. ஆனால் அடுத்த ஃப்ராக்ஷனில் பாருங்கள், நியூமரேட்டரில் 6/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நியூமரேட்டரே ரொம்ப சிறுசாக போயிடுச்சு. இந்த சின்ன நம்பரை 8ங்கிற ஒரு பெரிய நம்பரால் வகுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய வேல்யூ இன்னும் ரொம்ப சிறுசாகிடும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி என்னென்னா 2 ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க, 2 ஃப்ராக்ஷனுக்கும் நியூமரேட்டரை ஈக்குவலாக கொடுங்க. இப்போ 2 நம்பருக்கும் டினாமினேட்டரை வெவ்வேறையாக கொடுங்க. ஒரு நம்பரில் டினாமினேட்டர் சின்னதாக கொடுங்க, இன்னொரு நம்பருக்கு டினாமினேட்டர் பெருசாக கொடுங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது நம்பர் சூஸ் பண்ணிங்க, உங்கள் சாய்ஸ். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ செக் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு பெரிய வேல்யூவாக வருது, எது சின்ன வேல்யூவாக வருதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களால் அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த கணக்கில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் கவனமாக படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். அப்படி இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த கணக்கான ஆன்சர் 6.75, அதாவது 6/3/4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.